வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 24 எம்எல்ஏக்கள் தற்பொழுது அதிமுகவின் அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளார்கள். மிகப்பெரிய அளவிலான பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடியை நம்பி இனியும் செயல்பட்டால் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் நடுத்தெருவில்தான் நிற்பார்கள் என்று கடும் கோபத்தில் தற்பொழுது பேசியிருக்கிறார்கள். என்னதான் காரணம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்ன நடக்குகிறது என்பதை பார்க்கும் பொழுது எடப்பாடி அதிமுகவை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். அது செயல்படுத்தி முடித்துவிட்டார். ஆனால் தலைமை ஏற்றவுடன் அதிமுகவிற்கு தேவை வெற்றி. அது கடந்த தேர்தல்களில் எடப்பாடி அடைந்திருக்கிறாரா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. அனைவரும் எடப்பாடியை புறக்கணித்து விட்டார்கள். அனைத்து தேர்தல்களிலும் தொண்டர்களும் மக்களும் எடப்பாடியை புறக்கணித்து கிட்டத்தட்ட 25% ஓட்டுக்கள் குறைந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமியை நம்பி இனியும் செயல்பட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவியும் பறிபோகிவிடும். ஏனென்றால் அதிமுக 3 அணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 3 பிரிவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதிமுகவின் தொண்டர்கள் யாருக்குத்தான் ஓட்டுக்களை செலுத்துவார்கள். இதனால் புதிய கட்சியை தேடுவதற்கும் வாய்ப்பாக அமையும். இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் அதிமுக ஒன்று செயல்பட்டு ஒற்றுமையாக இணைந்து கட்சியில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் இணைந்து செயல்பட வேண்டும். எடப்பாடி இதற்கு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இழுத்து மூட வேண்டியதுதான் என்பதையும் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு பல தோல்விகளை ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே தழுவியுள்ளோம். ஆனால் ஓட்டு சதவீதத்தில் நாம் குறைந்ததே கிடையாது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரப்படி மிகப்பெரிய தோல்வியை தழுவி ஓட்டு சதவீதத்திலையும் குறைந்துள்ளோம். இதை சுட்டிக்காட்டினான் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் புறக்கணித்திருந்தார்கள். தற்பொழுது அதிமுகவின் அலுவலகத்தையும் தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் ஒன்று சூழ்ந்து எடப்பாடிக்கு எதிராக கோஷமிட்டதால் அங்கு போலீஸும் குவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நினைத்ததை சாதித்து விடுவேன், நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவதை ஒருபோதும் பொய்யாக்க முடியாது என்று அவரது சில ஆதரவாளர்களும் தெரிவித்து வருகிறார்கள். எம்எல்ஏக்கள் செயல்பட்டு